हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। நின்னை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் பலம் பெறவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. நின்னை சரணடைந்தேன் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு முறை 800ங்கிற ஊருக்கு பக்கத்துல ஒரு தீவு, ஒரு கிராமம், அது ஒரு தீவுல இருந்தது. அதுக்கு போனோம்னா நம்ம மணல் வழியா உங்களுக்கு பாதை எதுவும் கிடையாது. நம்ம ஒரு படகுல தான் போகணும். 1 கிலோமீட்டருக்கு போனேன்னா அந்த தீவு வந்துடும். அங்க பெரியவா போய் முகாமிட்டு இருந்தா, தன்னோட பந்துக்களோட அங்க முகாமிட்டு இருந்தா. நிறைய பக்தர்கள் பெரியவாளை பார்க்கணும் அப்படிங்கிறவா அந்த படகுல போய் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா. அப்ப வானதி பதிப்பகத்தின் உரிமையாளர் திருநாவுக்கரசுங்கிறவர், பெரியவா மேல அத்தனை பக்தி அவருக்கு. ரொம்ப எதுவானாலும் பெரியவாள்கிட்ட தான் போய் அவர் போய் நமஸ்காரம் பண்ணிட்டோ அவரோட ஆசீர்வாதத்தை பெற்றுண்டு வருவா. அவரோட சகோதரி, அவ பேர் மீனாள்னு பேரு. அவளுக்கு பிரம்ம பிடிச்ச மாதிரி வானத்தையே பார்த்துட்டு ஒண்ணுமே சாப்பிடாம ஒரு மாதிரி நோய்வாய்ப்பட்டு அப்படியே இருக்கா. அவளை அழைச்சிட்டு இவர் தன் மனைவியோட பெரியவாளை பார்க்கறதுக்கு அந்த படகுல வர பெரியவா தரிசனம் ஆனோன்னு மொள்ள சொல்றார் பெரியவாள்கிட்ட, என்னோட சகோதரிக்கு இந்த மாதிரி இருக்கு பெரியவா, ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்கிறா, பிரம்ம பிடிச்சா மாதிரி இருக்கா, நீங்க தான் எதான் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். அப்ப பெரியவா சொல்றா, அப்படி தியானம் பண்றார் பெரியவா. அந்த பொண்ணை பார்த்துட்டு அவரோட தீட்சை கிடைச்சாலே நோயெல்லாம் தீந்து போயிடும். அவர் அப்படியே பார்த்துட்டு இவாளை பார்த்துட்டு சொல்றார், உங்களோட சகோதரிய தினமும் திருமுருகாற்றுப்படை தினமும் படிக்க சொல்லுங்க, எல்லாம் சரியா போயிடும் அப்படிங்கிறார். அப்ப அவர் சொல்றார், அவளுக்கு அவ்வளோ தூரம் படிக்க கூட தெரியாது, ரொம்ப படிக்க வராதே, பரவாயில்ல எவ்வளோ முடியுமோ படிக்க சொல்லு, இல்லைன்னா காதால கேட்க சொல்லு, சரியா போயிடும், கவலைப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பி வைக்கிறார். போகும்போது அவளை சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லி அங்க இருக்கிறவாள்லாம் வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டு, இல்லைன்னா அந்த தீவுக்கு போனவா திரும்ப வீடுக்கு போய் தான் சாப்பிடணும். பெரியவா அவளையும் கவனிச்சு அனுப்புறா. அவர் வந்ததுக்கு பிறகு அந்த பொண்ணை டெய்லி திருநாவுக்கரசு அவர்கள் இந்த திருமுருகாற்றுப்படையை படிக்க வச்சு 1 மாசத்துலயே அந்த பொண்ணுக்கு நல்லா குணமாயிடுறது. அவர் திருநாவுக்கரசு பெரியவாளை தான் அந்த சாக்ஷாத் பரமேஸ்வரனின் அவதாரம், அவரால தான் என்னோட சகோதரிக்கு குணமாச்சுன்னு அவர் சொல்லியிருக்கார். இது மாதிரி தன்னிடம் சரணடைந்த எல்லாருக்குமே பெரியவா இன்னைக்குமே கைவிட்டதே கிடையாது.
இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் பெரிவாளுக்கு 72ஆம் வருஷத்திலேந்தே கைங்கரியம் பண்ணிட்டு வந்திருக்கார். இன்னி வரைக்கும் அதிஷ்டானத்துல பெரிவா சித்தியான பிறகும் பெரிவாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். அவர்தான் நம்ம குமரேசன் மாமா. அவர்களை நம் நின்னை சரணடைந்தேன் நிகழ்ச்சிக்கு வருக வருக வென்று வரவேற்போம். நமஸ்காரம் மாமா. உங்களோட அனுபவங்களை நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். நீங்க எப்ப பெரியவாளை முதல்ல சந்திச்சல் அதுல இருந்து ஆரம்பிச்சு சொல்லுங்க. 1972 கலைவேலை இருக்கும்போது பெரியவாளை எங்கள் அப்பா அம்மாவோட போய் தரிசனம் பண்ணேன். பெரியவா யார் யாருன்னு கேட்டு நாங்கள் 5 பேர் அண்ணன் தம்பி, 4 பேர் அக்கா தங்க எல்லாரும் சேர்ந்து போய் நமஸ்காரம் பண்ணோம். இல்லை பண்ணிட்டு அண்ணாவை கூப்பிட்டு பெரியவா காஞ்சிபுரத்தில் நெல் பொரி, ஆடை தயிர், பால் இதெல்லாம் கொடுப்பா. பையன் எனக்கு நிச்சயம் கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு பண்ணேன். எங்கள் பிரதர் வெங்குடி ஆஸ்பத்திரியில் கம்பவுண்டராக வேலை செஞ்சிருந்தார். அவரால் போக முடியல. என் தம்பி அனுப்புறேன்னு சொல்லி பெரியவாட்ட உத்தரவு வாங்கினார். சரி அனுப்பு. இப்போ தம்பி என்ன பண்ணுறான்னா, தம்பி வெறுமை தான் இருக்கான், ஆற்றுல படிச்சுட்டு இருக்கான். அப்போது 72 டெய்லி இங்கேருந்து காலம்பரம் 6 மணிக்கு பஸ்ஸு, 8 மணிக்கு மடத்துக்கு கலவா போவேன். அங்கே போயிட்டு பெரியவாட்ட பால் தயிர் என்னன்னா கொடுத்தா பேரை சொல்லி வச்சு வந்தனம் பண்ணுவேன். பார்த்துட்டு பஸ்ஸில் வரும்போது யார் என்ன பேசினான்னு கேட்பா பெரியவா. ஒரு சில சமயம் ஒன்றுமே யாரும் பேசலைன்னு, எல்லோரும் தூங்கியிருந்தாளான்னு, டிரைவரும் தூங்கியிருந்தாளான்னு கேட்பா. அப்போ வண்டி எப்படி போச்சுன்னு கேட்பா அப்படின்னு. சரின்னு என்ன பண்ணுவேன், சில நாளைக்கு பக்கத்தில் யார் இருந்தாலும் நான் பேசுகிறான்னு கேட்டு வச்சுன்னு இப்படி பேசினா அப்படி பேசினான்னு சொல்லி சொல்லுவேன் பெரியவாட்ட. பெரியவா கேட்பா, நீ பால் தயிர் கொண்டு வரதோடு வேண்டாம், பேப்பரையும் கொண்டு வா சொன்னான். பேப்பரையும் போய் பதி புக் ஷாப்புன்னு இருக்கு, என் பேரை சொல்ல அவனுக்கு தெரியும், அவங்ககிட்ட கீழே வால் போஸ்ட் வச்சுருப்பான், அந்த வால் போஸ்டில் ஹெட்லைன்ஸில் என்னென்ன போட்டிருக்கான்னு படிச்சுட்டு அவங்ககிட்ட மக்கள் குரல், மாலை முரசு, மாலை மலர், விடுதலை வாங்கினு சொல்லுவாள். சரி வாங்கிட்டு அவனு கரெக்டாக கொடுத்துருவான். பெரியவாட்ட போய் எடுத்து கொடுக்குறது எல்லாம் பண்ணுவான். அப்போ எனக்கு பூனல் போடல, சிகா வச்சுக்கல, நான் வெளியிலே இருந்தேன், உள்ளே போகல. பெரியவா நான் கூப்பிட்டு, நீ பூனல் போட்டுக்கோ, பூனல் போட்டுன்னு உள்ளே வரணும் என்கிட்ட நீ என்ன. பெரியவாட்ட சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏழ்மையான குடும்பம், ஒன்றும் வசதி இல்லை, பெரியவா அனுக்குறோம், இன்னும் பெரியவா அனுக்குறோம் பண்ணால் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மறுநாள் ஒரு தம்பதிகளை அமிச்சா பெரியவா ஆற்றுக்கு எங்கள் அப்பா அம்மாட்ட. அந்த பையனுக்கு பூனல் போட்டு சொல்லி இந்த அம்மாவோட கொடுக்க சொன்னான். உடனே சரி மறுநாள் காலமாக பால் தயிர் எடுக்கும் போது இந்த மாதிரி இன்னார் ஏதோ பணம் கொடுத்தா அப்பா அம்மாட்டேன்னு, நீ என்ன பண்ணுற, 5 நாளைக்கு பால் தயிர்லாம் எடுத்துன்னு வராத, பூனல் போட்டுக்கோ, குதிரைக்கு குழம்பு எவ்வளோ அகலமாக இருக்கோ அந்த மாதிரி குடும்பி வச்சுக்கோ, பூனல் போட்டுக்கோ, 5ஆம் நாள் பூனல் ஆன பிறகு என்னை தரிசனம் பண்ணி பெரியவா அனுக்குறோம்னு நடந்தது. 5ஆம் நாள் ஆச்சு. எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் நாங்கள்லாம் போனோம். அதே மாதிரி கேட்டில் உட்காந்து எல்லாம் பேசினா நமஸ்காரம் பண்ணேன். பரவாயில்ல, நான் சொன்னதுக்கு செஞ்சேன், குடிமை வச்சுன்னு வந்துட்டு பூனல் போட்டுட்டேன்னா. அப்படியே வா உள்ளே வான்னா. அப்படி அந்த பக்கம் வந்தால் கொட்டா வழியாக உள்ளே வரணும் பெரியவாட்ட. வந்தால் வராண்டாவில் உட்காந்துருந்தா பெரியவா. அந்த பேப்பர்லாம் அங்கேன்னா இருக்குன்னு, கண்ணு தெரியல இது இதுன்னு, எல்லாம் படிக்கிற கண்ணாடி இருக்குது போட்டுக்கலான்னு போட்டு எல்லாம் பார்த்து படிச்சுட்டு, இனிமேல் உள்ளே வந்துடணும், நீ அங்கே வரக்கூடாது, பால் தயிர்லாம் எடுத்துன்னு நேராக இங்கே வரணும், நான் எப்போ வரேன்னா அப்போ தரிசனம் பண்ணிக்குவீங்க. பக்கத்தில் கலை அதிஷ்டானம் இருக்குது, பக்கத்தில் இந்த பக்கம் வராண்டா. சரி தெய்வம் நம்மளுக்கு கருணை காட்டுன்னு சொல்லிட்டு டெய்லி இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். 72 ஏகாதசி அன்னைக்கு காலம்பரை இதயம் பேசுகிற மணியன் எம்ஜிஆர் வந்தார். கலவை அதிஷ்டானத்தில் பெரியவா இல்லை. நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் ஏகாதசிக்காக அந்த அம்மன் கோவில் இருக்கு தாண்டி போனால் ஒரு மடுவு, அப்தலாபுரம் மடுவுன்னு இருக்கு. சரி, நீங்கள் கலவைக்கு முன்னாடி ஒரு மடுவு பிரிட்ஜு வருவோம், அது அந்த பக்கம் தண்ணி இருக்கும். அங்கே போய் பெரியவா ஏகாதசி சாணத்துக்காக உடனே ஸ்நானம் பண்ணுவா. அன்னைக்கு இதே உட்காந்துட்டா பெரியவா, கஷ்டத்தை போட்டுன்னு உட்காந்துட்டா. 5 நிமிஷத்துல இவாலாம் வரா. யாரு, இதயம் பேசுகிற மணியனும் எம்ஜி ராமச்சந்திரனும் வந்தா. பெரியவாள் தரிசனம் பண்ணார். பெரியவா அனுகிரகம் பண்ணணும்னு சொன்னா கிளம்பி பார்த்துட்டு கிளம்பி போயிட்டார் அப்படின்னு. அப்புறம் தான் நாங்கள் ஸ்நானம் பண்ணோம். சரி சரி.
அந்த வருஷம் தான் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனது. ஆ, பெரியவாளை வந்து தரிசனம் பண்ணிட்டு போன பிறகு ஆ, அமோகமாக ஜம்முன்னு சட்டால போட்டு எல்லாம் அவர் தான் ஆரம்பம். ம், கலவைக்கு வந்தோம் என்ன பண்ணோம், ஏகாதசி உபவாசம் ஒன்றும் கிடையாது, ம், சாப்பாடு கிடையாது. சாயங்காலம் ஒரு 6 மணி நான் உத்தரவு, எனக்கு உத்தரவு கொடுப்பா கிளம்பிடுவேன். ம், அன்றைக்கி எனக்கு உத்தரவு கொடுக்கல. ம், நீ ஊருக்கு போகணுமான்னா, பெரியவா சொன்னால் போகிறேன், இல்லைன்னா இங்கே இருக்கேன்னு. நீ இங்கே இருன்னு. ம், 6 மணிக்கு நாங்கள் சந்தியாவெல்லாம் பண்ணோம், பெரியவா அனுஷ்டானம் பண்ணால் ஒரு வசரத்தை இருந்தால் கிளம்பிட்டாப்புன்னு. ஆ, கிளம்பி ரிக்ஷா தள்ளின்னு வெளியில் வரும். ம். நீங்களும் நானும் நினச்சி பறக்க முடியாது. 30 கிலோமீட்டர் ராத்திரி முழுக்க நடந்திருக்கும். அப்படியா? ஓ, 30 கிலோமீட்டர். ஆ, ஐயங்கார் குளம்னு ஒரு குளம் இருக்குது. இப்போ ம், பெருமாள் வனபோஜனத்துக்கு அங்கே தான் போவார். ம், அந்த கோவிலில் வந்து காலம்பரை 6 மணிக்கு வந்து உட்காந்தோம். ம், ஏகாதசி நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு ஆசையில் ம், இந்தியன் பேங்க் மேனேஜர் நம்மள ஸ்மார்த்தா, சரி, மாமா ஒரு உப்புமா பண்ணி வைங்கோ ஆ, சாப்பிட்றான்னு சொல்லியிருந்தோம். ம், நீங்கன்னா உப்புமாவா கேட்குறீங்க, வாங்க நீங்கள் ம், அப்படின்னு மனசில் வச்சுன்னு இங்கே பெருங்கோட்டூர்லேயே நிற்கலையே, ம், அடி பிடி வாங்கின்னு நேராக போது முடிஞ்சா இது இந்த கோவில். ம், நகரத்தகாரெல்லாம் கூப்பிட்டு பெரியவா, புது பெரியவா கூப்பிட்டு, பெரியவா ஐயங்கார குளத்தில் இருக்கா, நீங்கள் போய் அவளை ஆக்வானம் பண்ணி காஞ்சிபுரத்துக்கு தேருக்கு வரணும் அப்படின்னு உத்தரவு பண்ணின்னு வாங்கினுவாங்க, நீங்கள் எல்லாரும் போங்கன்னு சொல்லி ஆ, எல்லாரும் அத்தனை பேர் வந்தால் ம், பெரியவாட்ட உத்தரவு வாங்கினேன். எத்தனை மணிக்கு தேருன்னு கேட்டால் இந்த ம், மாதிரி ஆரம்பம் அந்த மாதிரி பெரியவா உத்தரவு பண்ணியிருக்கான்னு. ம், சரி, கண்ட்ரோல் போட்டா பெரியவா ம், சிஸ்டமாக. ம், மேலே வாத்தியம் வைக்கக்கூடாது, ம், வான வேடிக்கை வைக்கக்கூடாது, ம், அந்த மாதிரி இருந்தால் நான் வரேன், சரி, காஞ்சிபுரம் எல்லைக்குள்ளே வருவேன். ம், வான வேடிக்கை ஏதாவது வச்சேன்னா நான் அப்படியே திரும்பிடுவேன். ஆ, சரி, பெருச்சாமி முதலியார், சிங்கார முதலியார், ஆ, கற்பக முதலியார் அவள் எல்லாம் சேர்ந்து சரி பெரியவங்க என்ன சொல்கிறீங்களா வாங்க நீங்கள். ம், இப்படியே சாயங்காலம் ஒரு 5:30க்கு கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி ம், நடந்து நேராக வந்து ம், கலெக்டர் ஆஃபீஸ் என்ட்ரன்ஸாக வரப்போகிறோம். கூட்டம் ஆழம் மோதுறது. ம், சேர் ஒன்று வாங்கினோம். ம், சேரில் பெரியவாளை நிற்க வச்சு எல்லாரும் தினம் பண்ணிக்கணும். ஓ, அவ்வளோ கூட்டம். ஆ, 10 அடிக்கு 10 அடி சேரை போடும். நாங்கள் 4 பேரை பிடிச்சிப்போம். பெரியவா ஏறி நிற்பா, தரிசனம் கொடுப்பா. அந்த மாதிரி காமாட்சி கோவில் போகிற வரைக்கும் கூட்டம் ஜெயன். இவ என்ன பண்ணான்னா வேகவதி தாண்டினோட வானவடிக்கு வச்சுட்டா. ஐயோ, கலெக்டர் ஆஃபீஸுக்கு தாண்டி வானவடிக்கு வச்சுட்டா. ஆ, அப்போ எல்லா முதலியாரெலாம் கூப்பிட்டா, என்ன வானவடிக்கு, இது உங்களுக்காக வைக்கல, காமாட்சி தேருக்காக வானவடிக்கு வச்சிருக்கா, ஜனங்களுக்கெல்லாம் தெரியணுக்கா வச்சிருக்குன்னு. ம், சரி சரின்னு சொல்லிட்டா, ஒன்றும் பதில் சொல்ல. சரி, சரி, ஆ, அப்புறம் நேராக வந்தோம். காமாட்சி புதுப்பிரியா மடத்தில் நேராக புதுப்பிரியா ஜெயேந்திர பிரிவா வந்தால் ம், பெரியவாலும் மகாபிரிவாலும் ஜெயேந்திர பிரிவாலும் 2 பக்கமும் ம், அவள் தான் பிடிச்சது முதல் தங்கத்தேர். ம், 72. 72. ஆமாம். உங்களுக்கு என்ன ஒரு 19 வயசு இருக்குமாப்பா? 14 வயசு அப்போ ஓ, எனக்கு. ஓகே. நல்லா அவருக்கு நாங்களும் கூட சீகண்ட மாமா, ம், பாலு மாமா எல்லாருமே இருக்கோம் கூட பின்னாடி. ம், தேர் இழுத்துன்னு வந்தா பெரியவா கொஞ்சம் தூரம். ம், அப்புறம் அவளை இழுக்க சொல்லிட்டா பெரியவா. சரி, சரி, சொன்னா ம், பெரியவா தொட்டு இழுத்துட்டா அது போகிறோம், ம், இழுக்க வேண்டாம் பெரியவா போகிறோம்னு. ம், அப்படியே கேட்கல கொஞ்சம் தூரம் வந்தா, வெள்ளி தேர் வரைக்கும் இழுத்துன்னு வந்தா. ம், அப்புறம் பின்னாடியே நடந்து ராஜவீதி வந்து மடத்து வாசல் வந்துட்டு திருப்பி ராஜவீதி வந்து ம், பொல்லாசத்திரத்தில் ராத்திரி தங்கிட்டு, ம், பொல்லாசத்திரம் பக்கத்தில் ம், தங்கிட்டு அங்கே கொட்டாய்க்கு போயிட்டு எல்லாம் பண்ணேன். குளத்தில் ஸ்நானம் பண்ணேன். ம், தேவஸ்தம்பம் இருக்கு இல்லையா, ம், அம்பாள் ஆமா, தேவஸ்தம்பம், இந்த தேசம். அதிலேருந்து அங்க பிரதட்சணம் பண்ணேன். சரி, ம், அங்க பிரதட்சணம்னா தண்டத்தை இடுப்புல கட்டின்ட்டு ம், சரீரம் முழுக்கும் அப்படியே பிரதட்சணம். ஓ, கல் இப்போல்லாம் பரவாயில்ல, பெரியவா பண்ணும்போது சுருக்கு கல் இருக்கும். நாங்கள் எடுத்துனே போனோம். ஆ, அந்த குளத்துக்கு பக்கத்தில் நின்றார் கடந்தார் பெருமாள் இருக்கார். ஆ, அந்த இடுக்கு வழியாக தான் பிரதட்சணம் பண்ணுவோம். ஆ, ஆ, அங்கே போனால் ஒரு பிள்ளையாருக்கு சரி, அப்படியே போய் தேவஸ்தானம் வந்து பூர்த்தி பண்ணேன். ம், பூர்த்தி பண்ணிட்டு சரி இங்கே தான் தங்குவான்னு நினச்சோம். தங்கலை. ம், நேராக கிளம்பி ம், திருவையாறில் தியாக பிரம்மா ம், கச்சேரி. சரி, அப்போ பெரியவா என்ன பண்ணுவான்னா, டேப் ரேடியோ இருக்கு, ம், ரேடியோவில் வரும். ம், பெரியவா ஒரு சின்ன ரேடியோ ஒன்று வாங்குவான், ம், வச்சு காதில் கேட்போம் ம், கச்சேரியெல்லாம்னு. சரி வந்தால் அதுக்கு வந்து ஒரு ரேடியோ வாங்கினேன். ம், அன்னைக்கு தியாக பிரம்ம உற்சவம் ஆரம்பம். சரி,
உள்ளுக்குள்ளே போய் நேராக உட்காந்தேன். பெரியவா உட்காந்துருந்தா. நீ தனியாக ஆரம்பிச்சிருப்பால கச்சேரின்னா. ஆரம்பிச்சாச்சு பெரியவா. சரி ஆன் பண்ணு. நான் கச்சேரி கேட்டுனே இருப்பா. இந்த கால் ரெண்டும் இந்த மெட்டு போடுற மாதிரி யாரும் லோகத்தில் முடியாது. அப்படியா? ஆமாம், காலை நீட்டி அது பார்க்குற வாழ்க்கை தான் தெரியும். அப்படி தாளம் போட்டு. ஆமாம், அப்படி தாளம் போடுவா காலிலே. ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த டேப் ரெக்கார்டு ஆச்சுன்னா ஆஃப் பண்ணிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துடுவான். மறுநாளைக்கு இன்னும் யாராவது கச்சேரி இருக்கணும்னு. பெரியவா இப்போ போகணுமாண்ணா? பெரியவா எப்போ உத்தரவு கொடுக்குறா இப்போ கிளம்புறேன். எனக்கு ஒன்றும் நாளைக்கு கிளம்புற தான் பால் தயிர் எடுக்கணும். இங்கேயே நீங்கள் இங்கேயே சாப்பிட்டு போ. நீ சாப்பிட்டு எத்தனை மணிக்குண்ணா? சாயங்காலம் 6 மணிக்கு பஸ் இருக்குது. சரி, சாயங்காலம் 6 வரைக்கும் வரவாலெல்லாம் தரிசனம் பண்ணி வச்சு எல்லாம் பண்ணிடுறேன். அப்போ எனக்கு பிரம்மச்சாரி கல்யாணம்லாம் ஒன்றும் கிடையாது. எதுவும் கொச்சையாக தான் பேசுவேன். நாத்தார்காடு பாஷையில் பேசுவேன். அப்படின்னு எப்படியே வந்து நேராக திருப்பி காஞ்சிபுரத்துக்கு வந்தா. சேனம்பாகத்தில் இருந்தா. சேனம்பாகத்தில் 78 சைக்கிள் ஒன்று நடந்தது விசாகப்பட்டினத்தில். சரி, 1000 பேர் கணக்கில் காலமாயிருக்கா. அப்பா பெரியவா டெய்லி பேப்பரை பார்த்துட்டு இத்தனை பேர் இன்னைக்கு இத்தனை பேர் காலமானாலா, நாளைக்கு அத்தனை பேர் சேர்த்து வழக்கேற்றணும். மோட்ச தீபம். சரி, அப்போ எங்கன்னா இந்த பிள்ளையார் இப்போ வச்சிருக்காரு. ஆமாம், அந்த பிள்ளையாரை சுற்றி வழக்கேற்றணும். சரி, அந்த மாதிரி ஏற்றிருந்தேன். சாவலி சாஸ்திரின்னு மெட்ராஸு அவர் வந்தார். அவர்கிட்ட பெரியவா உத்தரவு பண்ணி அந்த பையன் வழக்கேற்றுறான். அகல் இருக்கு, எனக்கு எண்ணெய் திரி ஓணும், எனக்கு வாங்கி கொடுக்குறியான்னு. வாங்கி கொடு. என்னன்னா இந்த நல்லெண்ணெல்லாம் வேணாம், மலைக்கண்ணியே வாங்கி அனுப்பு. சரி, நீ போய் இறங்கிட்டு இதே காரில் திருப்பி அனுப்புன்னு 10 டின்னு அனுப்பிச்சுட்டாரு. 10 டின்னு வந்து இறங்கி வச்சு வியாச பூஜை பண்ண இடத்துல வச்சு ஒரு நாளைக்கு 25, ஒரு நாளைக்கு 51, இது மாதிரி வரிசையாக ஏற்றின்னு இருந்தோம். திருவண்ணாமலை தீபமும் சர்வாலய தீபமும் அந்த வருஷம் ஒன்றா வந்தது. பெரியவா கூப்பிட்டு சொன்னா, தெரிஞ்சவா தெரியாதவா மடத்தலை கைங்கரி பண்ணவா அத்தனை பேரும் காலமாயிருக்கா. அதனால அத்தனை பேர் மோட்சத்துக்கு போறதுக்கு பெரிய ஒரு மடக்கு எடுத்துக்கோ. மடக்கு அதில் காடா துணி போடு, உப்பு போட்டு 2 எல்லாம் போட்டு அதையே திரியா பண்ணு. சரி, அதில் ஃபுல்லாக எண்ணெயை விடு. நேராக கோபுரத்து மேலே சேலமாங்க கஜபிருஷ்ட விமானம் மேலே ஏறி கோபுரத்தில் விளக்கேற்றணும்னு சொன்னான். சரி, அதனால பெரியவாட்ட மழை பெஞ்சனுக்கு ஒரே சுதையா இருக்கு, ஈரமா இருக்கு. பெரியவா நினைச்சாதான் நடக்கும், என்னால ஒண்ணும் கிடையாது, நீ போய் ஏத்து. சரி, நான் பெரியவா உத்தரவு பண்ணது நம்ம நேர கூட ஏறினேன். எப்படி ஏணி வச்சு ஏணி ஏற்றி மேல தளம், இந்த பக்கம் அந்த பக்கம் தளம், கோபுரத்துக்கு ஒவ்வொன்னா பிடிச்சி ஏறணும். சரி, மேல மேல அகல் மடக்க வச்சுட்டு வந்துட்டேன். திருப்பி கீழே தளத்துக்கு வந்து தீப்பெட்டி எடுத்துன்னு மேல ஏத்துறதுக்கு போனோம். 2வது தடவை ஏறி போய் தீப்பெட்டி பிடிச்சி தீபத்தை ஏற்றினேன். தீபம் எரியறதான் நான் பார்க்கல. பரமேஸ்வரன் பொம்மையை கையை பிடிச்சிருந்தேன் நானு. அங்க பொம்மை பரமேஸ்வரன் அங்க இருக்கு. ஆமா, அந்த பொம்மையோடைய கையை பிடிச்சுன்னு வலகை ஏற்றினேன். அந்த ஈரத்துக்கும் என் வயிற்றுக்கும் அந்த பொம்மை கை உடஞ்சி மேல தளத்துல வந்து விழுந்துட்டான் மேலேந்து. ஆமா, இது நான் விழுந்தது குளத்தக்காரில் சந்தானம் பண்ண எல்லாரும் ஓடி வந்துட்டா. சரி, நம்ம ஓடி வந்து கிடுக்குன்னு நீ முதல்ல நீ கீழே இறங்கு. இந்த கை ஃபுல்லா வீக்க ஆரம்பிச்சு, கை வலி தாங்க முடியல எனக்கு. ஏனி பிடிச்சுன்னு வந்து இறங்கிட்டேன். கீழே இறங்கி அண்ணாந்து பார்த்தா எரிஞ்சு எனக்கு வழக்கு. சரி, பெரியவா சொன்ன காரியம் நடந்துருக்குமோ. அப்பெல்லாம் புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை 3 மாசமும் மழை பெய்யும். பிசு 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 பிசுன்னு பெஞ்சுருக்கும். அண்ணாமலையார் தீபம் மாதிரி அடையாம இருந்தது. இதே கையணிஞ்சா அப்புறம் ஐடெக்ஸ்லாம் தடவினா. அப்போ பெரியவாளுக்கு குங்குளியம் போடணும். தீபத்தை நாங்க வச்சுக்கணும். குங்குளியம் பவுடர் அவ மாத்திரம் தான் போடுவா. அது 7 கலரா வரும் உங்களுக்கு. அது எதுக்கு போடுறா? அதுக்கு ஸ்லோகம் இருக்கு. சரி, 5 ஸ்லோகம் இருக்கு. சொல்லிட்டு அதுக்கு தீபத்துக்கு போட்டா 7 கலரா வரும். அதுக்கு மேலதான் பெரியவா பிக்ஷா பண்ணுவா போய்.
ஓஹோ. ஆ. காலம்பரம் பட்னியாக இருப்பா. ம். அதை போட்டுட்டு பெரியவா சொன்னால் பேப்பர் வாங்கிட்டு வரல, இனிமேல் தான் போகிறேன் பெரியவான்னு. ம். பெரியவா குங்குளியம் போட்டுட்டு நமஸ்காரம் பண்ண. பெரியவாரும் கேட்கல, கேட்கல. ஆ. அதையும் கேட்கல. அதான் ஆ. அதான் விசேஷம். சரி. போனாங்க. ஆ. கடத்தை தாண்டி போனேன். ம். ஐஏஎஸ் கலெக்டர் ராமச்சந்திரன் இருந்தார். ம். அவருக்கு என்னை கூப்பிட்டு நீ காரை எடுத்துன்னு போ, ம். டாக்டர்கிட்ட போய் காமிச்சிட்டு பேப்பரை வாங்கின்னு இங்கே வா நீ. ம். சரின்னு அப்போ அவர் காரை எடுத்துன்னு போனேன். டாக்டர் வெங்குளூர் டாக்டர் ராமூர்த்தின்னு இருந்தார். ம். அவர்கிட்ட காமிச்சேன். நீ என்கிட்ட வந்து வைத்தியராஜ சுவாமி அவர் இருக்கார், நீ என்கிட்ட எதுக்காக வந்தேன்னார். ம். இதுதான் மாமா இதை காமிச்சேன். சரி நான் மாத்திரை தரேன், சாப்பிடு, அப்புறம் பார்த்துக்கலான்னார். ஆ. சரி நேராக பதிவு புக் ஷாப்புக்கு வந்தேன். பேப்பர்லாம் வாங்கினேன், எல்லாம் பண்ணி அதுக்குள்ளே புக் ஷாப் பண்ணுற போது ம். சீக்கிரம் மாமா கூப்பிட்டு கேட்டிருக்கா. ம். அவன் வந்துட்டான் நான் இன்னும் வரல. அப்புறம் நான் வந்து இறங்கினோன்னு சீக்கிரம் மாமா கூப்பிட்டு ம். பெரியவா கவுண்டரில் உட்காந்துருக்கா, அவனை தான் கேட்டுருக்கான்னு. ம். நேராக உள்ளே போனேன், பேப்பரை போட்டேன். பேப்பரை படிக்கல, வால் போஸ்டரில் என்ன போட்டிருக்கா அது சொல்லுங்க முதல்ல. ம். அந்த வால் போஸ்டருக்கும் பேப்பருக்கும் உள்ள விஷயம் இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க. சரி. ஆ. சரி சரி நீ சாப்பிட்டேன்னா இன்னும் இல்லை, இனிமேல் தான் சாப்பிடணும். அப்பவும் இன்னும் விசாரிக்கல. ஓ. ஆ. 3ஆம் நாள் அன்னைக்கு ஆ. சவாலுக்கு மனசில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ம். என்னை கூப்பிட்டா உதறு உள்ளே எகிரிச்சுனா வந்தேன். பரமேசன் கையை உடஞ்சி ரத்தமாக கொட்டியிருக்காம ம். யாரோ சொன்னா எனக்குன்னா. ஆ. அப்பயே என் கை கேட்கல, ஆ. பரமேஸ்வரனுடைய. நீங்க அந்த பொம்மை. ஆ. ஆ. ஆமாமா மேலே கோபுரத்தில் ஏறினேன். ம். பரமேசன் ஆட்கொண்டாடுற மாதிரி பெரியவா என்னை காப்பாத்துன்னா. ம். இந்த பக்கம் கீழே தர, இந்த பக்கம் தர, அது விழாம தரையில வந்து மேல் தளத்தில் ஊர்ந்தேன். ஆ. பெரியவா தான் ஆட்கொண்டார் ஆ. சொல்லி சொன்னேன். இல்லை சுவாமி அவர், நீங்களும் சுவாமி தான் அவரும் சுவாமி தான் ம். அப்படின்னு சொன்னேன். சரி கதவு தரக்கு சொன்னான். நேராக வந்தா தட்சிணாமூர்த்தி சென்னையில் உட்காந்தா. ம். உட்காந்துட்டு இங்கே நேரம் சைக்கிள் இருக்கானா, சைக்கிள் இருக்குன்னு சைக்கிள் எடுத்துக்கோ, எதிச்சுனே போ. ம். அமங்கார் தெருவுன்னு இருப்பா, ஒரு பொம்மைக்காரன் உட்காந்துருப்பான் பட்டையை விபூதி போட்டுன்னு. ம். அவனை போய் கூப்பிடுவான் நீ. ம். நேராக போனேன் அந்த தெருவு வாசத்தில உட்காந்துருக்கான் பட்டையை விபூதி போட்டுன்னு. ம். சாமியார் வர சொன்னாரான்னு. ம். அவனுக்கு தெரிஞ்சிருக்கா? ஆ. அப்புறம் ஆமாப்பா கூப்பிட்றா, உத்தரவாருது வாப்பான்னு. ம். வந்தான். நேராக பெரியவா உட்காந்துருந்தா. நாளைக்கு தென்னங்கேத்து இருக்கு, ம். சுவாமிக்கு ரத்தமாக கொட்டுறது, ம். இதுக்கு ஒரு திருப்பணி பண்ணோம், உன்னால் முடிஞ்சது திருப்பணி பண்ணி மூடிவிடு நீ, அப்புறம் திருப்பணி பண்ணிக்கலாம் ம். அப்படின்னு சொல்லிட்டா. ம். சரி அவரும் பண்ணார். அவருக்கு ஏதோ பிரசாதம் கொடுத்து பிரதட்சணமாக போயிட்டோம். அன்னைக்கும் பெரியவா கேட்கல, கையை கீழே வந்து அடி போடல, ஒன்றும் கேட்கல. ஆ. மறுநாள் காலம்பரை ம். கொட்டாய்க்கு தலையெல்லாம் வைக்கிறதுக்கு போய் திரும்பி உள்ள போனேன். அம்மா கீழே விழுந்தாம எங்கே அடிபட்டதுன்னா, ம். அம்மா இந்த முட்டிக்கிட்ட அடிபட்டிருக்கு, கை கீழே தொங்க முடியல, ம். கை இப்படி தான் வச்சுருக்கேன் நான். பெரியவா அனுகிரகம் பண்ணுறேன். 2 நிமிஷம் இருக்கும். எந்த இடம் கேட்டேன். ம். ஆனால் இந்த இடம் தான் சொல்கிறேன் தவிர இந்த கை கீழே தொங்கப்பட்டது எனக்கு தெரியாது. சரி. ஆ. ஆட்டோமேட்டிக்காக ஆ. கீழே தொங்க போட்டேன். வலி ஒன்றும் தெரில. ஆ. சாஷ்டாங்கமாக வந்தேன் முன்ன. நீங்கள் தான் தெய்வம் ஆ. ஆட்கொண்டாருன்னு அன்னைக்கு சுவாமி காமிச்சார். ஆ. இன்னைக்கு தான் இது வரைக்கும் வெளியே இருந்தது. ஆ. ஆனால் டாக்டரே சொன்னார் வைத்தியநாத சுவாமின்னு சொல்லி. ஆ. எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால தான் இப்போ சௌக்கியமாக போயிச்சான்னு கேட்டேன். நல்லா ஆகிப்படுது பெரியவா அனுக்கிறதும். ஆ. அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எதையுமே பெரியவா காப்பாற்றினதையும் அது வரைக்கும் எங்கள் காலத்தில் மனுஷாளுக்கு யாருக்கும் தெரியாது. ஒரு நாளைக்கு தேனபாகத்திலேயே தான் கணபதி விஸ்வநாத ஐயர்னு 2 கூட பழம் கொண்டு வந்து விற்பார். ம். நான் பல் தேய்ச்சிட்டு பெரியவாளுக்கு ஜலம்லாம் வச்சுட்டு அந்த கதவுக்கு மூலையில் நிற்பேன். இவன் என்ன பண்ணுறா பண்ணட்டும் ம். பழைய போட்டனா ஒரு வலாம்பழத்தை எடுத்தா ம். கீழே போட்டால் உருளாமல் இருந்தால் பழம், ம். உருண்டி போச்சுன்னா காய். சரி. ஆ. அந்த மாதிரி 2 பழம் போட்டேன். 2வது பழம் நல்லா பழுத்து போயிருந்தது. ம். அதை உடைச்சா அதை எடுத்துனா பெரிய சப்போட்டா ஒன்று எடுத்தா. ம். 2த்தையும் ஒன்றா கலந்தா. ம். உள்ளங்காய் அளவுக்கு இருக்கும் அது. ம். இன்னும் அப்படியே பப்ளிக் தரிசனம்லாம் பார்த்தா எல்லாம் பண்ணா. பெரியவா என்னை கூப்பிட்டா, பல் தேய்ச்சிட்டேன்னு. ம். நான் ஒரு பொருள் கொடுக்கணும், பல்ல படாமல் சாப்பிடுவான்னு.
ம். நான் பெரியவாட்ட சொன்னேன், என்னால ஒண்ணும் தெரியாது, பெரியவா என்ன கொடுக்குறா அது அவ தான் பண்ணணுன்னேன். ம். சரி இந்த கை பிடின்னா அந்த எடுத்து உள்ளங்கை என் கையில போட்டேன். பெரியவா எதிர்க்கே சாப்பிட்டுக்கிட்டா அப்படின்னு. சரி. சரி சாப்பிட்டேன். சாப்பிட்டா அதை பல்ல படாம கரைஞ்சி எப்படி போச்சோ எனக்கு தெரியாது. ஆ, ஆ, ஆ. ஞானப்பால் சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்த மாதிரி இந்த மாதிரி பெரியவா அனுக்கிரம் பண்ணா. இதுக்குன்னு ஒரு பக்தாலாம் வெளியே நிற்பா. ம், பெரியவா பிரசாதம் கிடைக்கணும் நிற்பா. ம், அதுக்கு மேலே சாப்பாட்டுக்கே போவா அப்படின்னு கிளம்பி. ம். இந்த நாகலட்சுமி, பொள்ளாச்சி ஜெயமாமி, பாலா மாமி இந்த மாதிரி எல்லாரும் தன் கையால அத கலந்து வைப்பா. ஆமா அதனால அது பிரசாதம் அது பிரசாதம். ஔஷதம். அந்த மாதிரி யாருக்கு கிடைக்கும் உங்களுக்கு? ஆமா. இந்த மாதிரி எல்லாம் வச்சுன்னு எல்லாம் பண்ணா. ம். பெரியவாளோட நிறைய இடம் நீங்க யாத்திரை போயிருக்கேன்னு சொன்னேன். அந்த அனுபவங்களை நம்ம நேயர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க மாமா. ஒரு நாளைக்கு ராத்திரி நாங்க பெரியவா உள்ள படுத்துப்பா. ம். இந்த கதவு கிட்ட யாராவது ஒருத்தர் படுத்துப்போம். சரி. பாலு மாமாவும் நானும் யாராவது மாத்தி கதவை பூட்டி வச்சிருவோம். சரி. ஏன்னா இவ திடீர்னு எங்க கிளம்பிடுவான்னு. ஆஹா. பெரியவா எங்கன்னு கிளம்பிடுவா. கிளம்பிடுவான்னு. அது சித்தம்போக்கு சிவம்போக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. பூட்டி சாவியை நாங்களே வச்சுப்போம். சரி. அன்னைக்கு இதெல்லாம் என்ன பண்ணா பாலு மாமா தொட்டி மேல வச்சுட்டார் சாவியை. சரி. நாங்கெல்லாம் வெளியில வராண்டால படுத்துட்டோம். இவ என்ன பண்ணா எல்லாம் வேண்டியது நம்ம காசி யாத்திரைக்கு போற மாதிரி ஒரு துண்டுல ஹனுமான் சாலிசு, வெடிகாரம், கடம் இந்த மூணுத்தையும் எடுத்து கட்டி தோள்பட்டில் மாட்டின்னு ஒரு வஸ்திரத்தை பூத்தின்னு இங்க நேரா பாலு மாமா தாண்டி கதவு ஓசப்படாம கதவு திறந்து போயிருக்கா. நாங்கெல்லாம் நல்லா அசந்து தூங்கின்னு இருக்கோம். எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இவ வேகவதி தாண்டின உடனே எதிர்க்கு ஒரு சைக்கிள்காரன் வந்திருக்கான். சரி. அவன் வந்துட்டு வேகமா மதிச்சுன்னு வந்து, ஓ சாமியார் என்ன தூங்குறீங்களா? சாமியார் போயின்னு இருக்காரு, இங்கே போறாரு, நீங்களாம் தூங்குறீங்களான்னு. எழுந்து பார்த்தா கதவெல்லாம் திறந்து போட்டிருக்கு. ஆளை காணும். அப்புறம் பாலு மாமா நானும் பாலு மாமா உட்காந்து வச்சு நான் சைக்கிளை மிதிச்சுன்னு வேகமா வந்தா சேஷாதிரி மடம்னு இருக்கு. சரி. அந்த மடத்துக்கிட்ட பெரியவா நடந்து போறோம் ஒத்தரா. யாரு கடை ஈகாக எப்போ ராத்திரி 2 மணிக்கு. ஐயோ. ராத்திரி 2 மணிக்கு. கொஞ்சம் அப்புறம் நாங்கள் வந்த உடனே பெரியவா கூப்பிட்டு இந்த வடநமான நாகராஜன் இருக்கான் சைக்கிள் எடுத்துன்னு போய் கோவிலுக்கு திறக்க சொன்னான். காமாட்சி கோவில். சரி அவன்கிட்ட போய் எழுப்பி அவனை சைக்கிள் எடுத்துன்னு நான் போய் நீலக்கல் ராமச்சந்திர சாஸ்திரிகள் அவரை கதவை தட்டி அவரை எழுப்பி கதவை திறக்கிறதுக்குள்ள பெரியவா என்ட்ரன்ஸ் ஆயிட்டார் கோவிலுக்கு. உடனே நேரா குளத்துக்கு போனா ஸ்நானம் பண்ணேன். நாங்க யாருமே எதிர்பார்க்கல. வஸ்திரமும் எடுத்து வரல, எதுவும் இல்லை, ஈரமா இருக்கு. உடனே ஆதிசங்கர வஸ்திரத்தை எடுத்துவான்னு சொல்லி அதை கொடுத்து கட்டின்னு வந்தா பெரியவா. வந்தா கோபூஜை, அம்பால தரிசனம் பண்ணா, ஆச்சார தரிசனம் பண்ணா, நேரா கீழே கிளம்பி வந்தா. காஞ்ச காமோடி மடம் சங்கர மடத்துக்கு உள்ள வந்தா. ஆச்சார தரிசனம் பண்ணா, சுரேஷ ஆச்சார தரிசனம் பண்ணா, நேரா கிளம்பி வாக்கிங் நேரம் நட. திரு குமரேசன் மாமா அவர்களின் அனுபவங்கள் அடுத்த வாரமும் தொடரும்.